கிட்டத்தட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இப்ப நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருது. இன்றைய நாள்ல ஜனவரி 28 கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாகியிருந்தார். அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தால இன்றைய நாள்ல நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு உண்மை, இவ்வளவு நாளும் அது இல்லை என்ற மாதிரி சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைய நாள்ல அது உறுதிப்படுத்தப்பட்டு உண்மை சட்டமாதிபர் திணைக்களத்தால நீதிமன்றத்துக்கு வெளியிடப்பட்டிருக்குது. இன்றைய நாள் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையா வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறைவாசம் நெருங்கி கொண்டிருக்கிற மாதிரி தான் இந்த முடிவுகளை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. இதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய முன்னாள் செயலாளர் சமன் ஏகநாயக்க இப்ப விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மேலையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஒட்டுமொத்தத்தில் ரணில் விக்ரமசிங்க மீதான இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட நிரூபணமாகி அதுக்கான முடிவு விரைவிலேயே வெளியே வரப்போகுது. என்ன நடந்தது, சட்டமாதிபர் திணைக்களத்தால என்ன ஒரு விடயம் உறுதிப்படுத்தப்பட்டு முன்வைக்கப்படுது, அந்த விடயம் என்ன, அது தொடர்பான முழுமையான விளக்கங்களை தான் இந்த வீடியோல விரிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள். ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ச, அவரும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர்கிட்ட முன்னிலையாக சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலைமையில இப்ப கால அவகாசம் கேட்டிருக்கிறார். அதுவும் ஒரு பக்கமான ஒரு பிரச்சனையா போய் கொண்டிருக்குது. அதுக்கான காரணம் என்ன, இதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களும் இன்றைய நாள்ல நடந்திருக்குது. இது எல்லாத்தையுமே தான் விரிவா முழுமையா நாங்க முதல்ல இருந்தே பார்க்க போறோம். சோ என்ன விடயம் உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதனால முழுமையா பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும் சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அதாவது இடைக்கால ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் துரத்தி அடிக்கப்பட்டதுக்கு பிறகு இடைக்கால ஜனாதிபதியா பதவியேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2023 ஆண்டுல யூகேக்கு உத்தியோகபூர்வ விஜயம் என்று சொல்லி ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்துக்காக கிட்டத்தட்ட 16.9 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் அந்த பயணத்துக்கு மொத்தமா செலவிடப்பட்டிருந்தது. பிறகுதான் தெரிய வந்தது அந்த பயணம் உத்தியோகபூர்வ பயணம் கிடையாது, அவருடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்காக தான் உத்தியோகபூர்வ விஜயம் என்ற பெயர்ல தங்களினுடைய குடும்ப விஜயத்துக்காக பொது நிதி அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி வரலாற்றிலேயே முதன்முறையா கைது செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டிருந்தார். சோ அதுக்கு பிறகுதான் இந்த விசாரணைகள் தொடர்ச்சியா மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. அதுக்கு பிறகு அவர் பிணையில விடுவிக்கப்பட்டு தான் இப்ப அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில இன்றைய நாள்ல ஜனவரி 28 கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னிலையாக வேண்டிய ஒரு திகதி. அந்த அடிப்படையில இன்றைய நாள் மாலை நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். அந்த இடத்துல அவர்களுடைய ஆதரவாளர்களும் வந்து ஜெயவேவா ஜெயவேவான்னு சொல்லி நின்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ நீதிமன்றத்தில் முன்னிலையாகின ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்க நடந்த நீதிமன்ற செயல்பாடுகளினுடைய முடிவுல அவர் வந்ததுக்கு பிறகு இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, சட்டமா அதிபர் திணைக்களத்தால நீதிமன்றத்துக்கு ஒரு உண்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அது என்ன உண்மை என்று சொன்னா, ரணில் விக்ரமசிங்க யூகேக்கு போனது அன்ஒஃபிஷியலான ஒரு விசிட். அதாவது அவர் உத்தியோகபூர்வமா நாட்டுக்காகவோ இல்லாட்டி அரசாங்கத்துக்காகவோ நாட்டை திரும்ப கட்டியெழுப்புறதுக்காகவோ அவர் யூகேக்கு போகல, தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் அன்ஒஃபிஷியலா தான் அவர் யூகேக்கு போயிருக்கிறார். அவர் போனது தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக. ஆனா பயன்படுத்தப்பட்ட 16 மில்லியன் ரூபாய் பணம் அரசாங்கத்தினுடைய பணம். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன காரணம், நாங்க எங்களோட நாட்டினுடைய பொருளாதாரத்திலிருந்து நாட்டை கட்டியெழுப்புறதுக்காக எல்லா நாடுகளுக்குமே போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 30-40 நாடுகளுக்கு மேல ரணில் விக்ரமசிங்க அந்த நேரத்தில் பயணிச்சிருந்ததாகவும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லா இடங்களுக்குமே போயிருந்தார். இலோன் மஸ்கை போய் சந்திச்சிருந்தார். அதே மாதிரி யூகேனுடைய அரச குடும்பத்தை போய் சந்திச்சிருந்தார். இந்த மாதிரியான பயணங்களுக்காக தான் அவர் போறாருன்னு சொல்லித்தான் அப்ப காரணங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனா இன்றைய நாள்ல இந்த உண்மை
சட்டமா அதிபர் திணைக்களத்தால உறுதிப்படுத்தப்பட்டு விசாரணைகள்ல இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப சட்டமாதிபர் திணைக்களம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னா, அடுத்த 1 மாத காலத்துக்குள்ள நாங்க முழுமையான விசாரணைகளை முடிச்சு மார்ச் மாதத்துல அந்த விசாரணையினுடைய முடிவுகளை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்போம் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த முடிவை பார்க்கும்போது ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொது நிதியை பயன்படுத்தின குற்றச்சாட்டு முடிவுக்கு வர போற மாதிரி, அதாவது அது உறுதிப்படுத்தப்பட்டு அந்த வழக்கு தீர்க்கப்பட போற மாதிரி தான் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கமா போய்கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, இவர் மேல மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணைகள் இருந்து இப்ப ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க அவரும் இப்ப பெயரிடப்பட்டு பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். சுத்தி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு வர மாதிரி தான் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பக்கமா ரணில் விக்ரமசிங்க சொன்னா, இன்னொரு பக்கமா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவியான ஷிரந்த் ராஜபக்ச அவர் மேல சுமத்தப்பட்ட ஒரு நிதி மோசடி குற்றச்சாட்டு. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்தில் இவர்கள் ஆரம்பிச்ச ஒரு போலி கணக்குக்காக அந்த கணக்குல சேர்ந்த நிதி தொடர்பான ஒரு குற்றச்சாட்டுக்காக தான் FCID ஃபைனான்சியல் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால இவர் மேல விசாரணை மேற்கொள்ளப்படணும் சொல்லி FCIDக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால என்னால முன்னிலையாக முடியாது, எனக்கு 2 வார கால அவகாசம் தேவை என்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கதா இப்ப செய்திகளை எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப நாமல் ராஜபக்சவும் நாட்டுக்குள்ள இல்லைன்ற மாதிரி இந்த குடியரசு தினத்தோட அவர் இந்தியாவுக்கு பயணம் செஞ்சிருந்தார். அதனால நாமல் ராஜபக்ச இல்லாத நேரத்துல தான் ஷிரந்த் ராஜபக்ச அவர்களை நிதி குற்ற புலனாய்வு பிரிவுல முன்னிலையாக சொல்லி இந்த அரசாங்கமோ இல்லாட்டி அதுக்கு உரிய அதிகாரிகளோ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குதா SLPP கட்சியால, பொதுஜன பெரமுன கட்சியால ஒரு விடயமும் குற்றச்சாட்டு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது ரெண்டுமே அரசியல் தரப்புல இப்ப எங்க நாட்டுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய விடயங்கள். அரசியலை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான சம்பவங்கள், முக்கியமா 2 பெரிய விடயங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா, அதுக்குள்ள உண்டு என்னன்னு சொன்னா, இன்றைய நாள்ல இருந்து பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துல இன்றைக்கு இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் இ-கேட்ஸை பயன்படுத்த முடியும். வருகை முனையத்துல, அதாவது அரைவல் டெர்மினல்ஸ்ல நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போய் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரா வந்தாச்சு, இ-கேட்ல உங்களோட போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க நேரடியா உள்ள வர முடியும். 4 இ-கேட்ஸ் இப்ப பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தினுடைய அரைவல் டெர்மினல்ஸ்ல இன்றைய நாள்ல பொருத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஜப்பானினுடைய நிதியுதவியோடு தான் இந்த முறைமை உருவாக்கப்பட்டு ஒரு இலகுப்படுத்தப்பட்ட முறைமையா இனிமேல் காத்திருக்கிறதோ வெயிட் பண்றதாலேயே நிறைய பிரச்சனைகள் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துல சுற்றுலா பயணிகளுக்கு அதிகமா உருவாகி இருந்தது. அதெல்லாமே இனி இல்லாம ஒரு இலகுப்படுத்தப்பட்ட முறைமையா தான் இந்த இ-கேட்ஸ் இன்றைய நாள்ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. ஓகே, இது முதலாவது விஷயம். அடுத்த ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இது தொடர்ச்சியா எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லி கொண்டு வந்த விடயம் தான். இன்றைய நாள்லையும் ஒரு முக்கியமான தரவும் முக்கியமான சில விடயங்களும் நடந்திருக்குது. அதையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, வீதி விபத்துகள், ரோட் ஆக்சிடென்ட்ஸ். இந்த வருடம் ஆரம்பிச்சு முதல் 25 நாட்களுக்குள்ள மட்டும் 25ஆம் தேதி வரைக்கும் இலங்கைக்குள்ள எத்தனை வீதி விபத்துகள் நடந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஒரு 50, 100, 200, 500, 700 இல்ல, 1375 வீதி விபத்துக்கள் 25 நாட்களுக்குள்ள மட்டும் எங்கட நாட்டுக்குள்ள நடந்திருக்குது. வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, 1375. சராசரியா நாங்க ஒரு நாளைக்கு இதை பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு நாள்ல மட்டும் 55 வீதி விபத்துகள் நடந்திருக்குது. 24 மணித்தியாலத்துல 55 வீதி விபத்துகள். ஒரு மணித்தியாலத்துக்கு பார்க்க போனா சராசரியா ஆக குறைஞ்சது 2 விபத்துகள். நாடு எங்க போய்கொண்டிருக்குது? வீதி விபத்துகள் எங்க போய்கொண்டிருக்குது? இந்த வீதி விபத்துகளால 25 நாட்களுக்குள்ள உயிரிழந்து போனவர்கள், விபத்தை விட்டுருவோம், அதுல இறந்து போனவர்கள் 185 பேர் 25 நாள்ல மட்டும். சராசரியா பார்க்க போனோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு 6 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக கடுமையான, சரியான மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இதுக்கு எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவேன். இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த விபத்தை ஏற்படுத்தக்கூடிய யாருக்குமே தங்களோட உயிரை பற்றியோ தங்களுக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்றதை பற்றியோ எந்த கவலையுமே கிடையாது. ஏனென்றா அவ்வளவுக்கு ஒரு பலவீனமான நிலைமையில எங்களோட நாட்டினுடைய சில போக்குவரத்து சட்டங்கள் இருக்குது.
விபத்தை ஏற்படுத்தினா இதுதான் தண்டனை, ஒரு இடத்துல நிற்காம போனா இதுதான் தண்டனை, லைசன்ஸ் கொண்டு போனா இதுதான் தண்டனை, ரோட்ல வீலிங் பண்ணினா இதுதான் தண்டனை, ஹெல்மெட் இல்லாம போனா இதுதான் தண்டனை. அதையும் தாண்டி நான் எல்லா வீடியோஸ்லயுமே எல்லா கமெண்ட்ஸ்லயுமே பார்த்த ஒரு பொதுவான விடயம், என்னதான் புதிய சட்ட விதிமுறைகளோ இல்லாட்டி ஒழுங்கு விதிமுறைகளையோ கொண்டு வந்தாலும் போக்குவரத்து போலீஸாருக்கு காசு கொடுத்தா சரி, லஞ்சம் கொடுத்தா நாங்க தப்பிச்சு கொள்ளலாம் என்று சொல்லி கமெண்ட்ஸ்ல போலீசாரை பற்றின அவர்களினுடைய செயல்பாடுகளை பற்றின விடயங்களையோ இல்லாட்டி இதை எதிர்கொணும்ன்ற மாதிரியான கமெண்ட்ஸோ எங்கட மக்கள் நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலானாக்கள் அதை நகைச்சுவையாகவும் சொல்லியிருந்தீங்க, இல்லை இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றதையும் அதை பார்க்கும்போது எங்களால் கவனிக்கக்கூடியமாக இருக்குது. லஞ்சம் வாங்கக்கூடிய போலீசார் கைது செய்யப்படுறார்கள்தான், ஆனால் மறைமுகமாக நடக்கக்கூடிய லஞ்ச செயல்பாடுகளும் நடக்குதுன்றது தான் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இன்றைய நாளில் கூட கிளிநொச்சி பகுதியில் ஒரு டிப்பர் வாகனமும் ஒரு இலங்கையினுடைய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்தும் விபத்துக்குள்ளாக இருக்குது. அதில் 4 பேர் படுகாயமடைஞ்ச நிலையில் இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த டிப்பர் வாகனத்தினுடைய சாரதி, அந்த பேருந்தினுடைய சாரதி, அந்த பேருந்துக்குள்ள இருந்த 2 பயணிகள். கொஞ்சம் அந்த 2 வாகனங்களும் வேகமாக மோதி இருக்குமா இருந்தா இப்போ நான் உங்கள்கிட்ட பலி எண்ணிக்கைகளை சொல்லி கொண்டு வந்திருப்பேன். இப்பேற்பட்ட மோசமான விடயங்கள் அந்த சம்பவத்துக்கு பின்னால பார்க்கக்கூடிய சில விடயங்களை என்ன இருக்குன்னு சொன்னா, அதுல சில கமெண்ட்ஸ்ல சில பேர் சொல்லியிருந்தார்கள் என்னன்னு சொன்னா, வளமையா 2 வாகனங்களும் தான் யாரையாச்சும் அடிச்சு கொண்டே இருக்கும். உண்மைதானே, ஒன்று பேருந்து விபத்து நடக்கும், அப்படி இல்லாட்டி டிப்பர் வாகனங்கள் இடம்பெறக்கூடிய விபத்துகள் நடக்கும். ஆனா இப்ப அந்த 2 வாகனங்களுமே மோதி விபத்துக்குள்ளா இருக்குது. ஸோ கட்டாயமா நடவடிக்கை எடுத்து இதை கட்டுப்படுத்தியே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இது பாரதூரமான விளைவுகளை நாட்டுக்குள்ள ஏற்படுத்தும்ன்றது மட்டும் உறுதிப்படுத்தப்படுற விடயம். 1375 எவ்வளோ பெரிய நம்பர். 25 நாட்களுக்குள்ள 1375 உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சின்ன ஒரு நாடு, 22 மில்லியன் மக்கள் மட்டும்தான் இருக்கிறோம். 1375 விபத்துகள் நடக்கிறதும் 155 பேர் அதில் உயிரிழந்து போறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு வச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறிய கமெண்ட் சொல்லிடலாம். வீடியோவை லைக் பண்ணலன்னு சொன்னால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.